ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு 25 25/6/2025 உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னம்னா நாளைக்கு வியாழக்கிழமை பிற்பகல்னு போட்டிருக்காங்க அப்படின்னம்னா 2 இல்லை 2:30 மணிக்கு மேலே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது இது யார் யார் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னம்னா 11th அண்ட் 12th ரெண்டுமே அரியர் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த அரியர் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு 11th 12th ரெண்டுக்குமே சேர்த்து வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். இல்லை நான் 11th எல்லாமே பாஸு, +2 மட்டும்தான் இந்த வருஷம் எழுதுனதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அந்த 12த்துக்கான ஹால் டிக்கெட் மட்டும் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 19/6/2025 நாளைக்கு மதியத்துலேருந்து டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கான வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னம்னா www.dge.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ள கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா மொத்தம் 4 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 பாக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து டைம் டேபிள், ரெண்டாவது வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கான அடுத்த பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுல நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்கூலில் அப்ளிகேஷன் போட்டதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்லாஷ் போட்டு பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு அப்ளிகேஷன் நம்பர் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது அதில் லெட்டர்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும். இதே இது நிரந்தர பதிவு எண் பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னம்னா நம்பர் மட்டும் இருக்கும். அந்த நம்பரை டைப் பண்ணிட்டு அது போக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் பிடிஎஃபாக ஃபைலாக ஓப்பன் ஆயிரும். இல்லை அப்படின்னம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் போய் கொடுத்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வெப்சைட் அட்ரஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் வெப்சைட் அட்ரஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை வேறு எதுவும் டவுட்ஸ் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னம்னா ஒரு பிடிஎஃப்கான ப்ரைஸ், அந்த மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் 150 ரூபீன்னு சொல்லியிருந்தேன். 11th 12th பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்னாலும் என்கிட்ட கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன். அரியர் இல்லாமல் இந்த வருஷம் கிளியர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிடலாம். புரியுங்களா? எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட்.